ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஈஸி ரெசிபீஸ் தமிழ் சேனலோட நோக்கமே நீங்கள் இந்த ரெசிபியை செய்யும்போது உங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அதே சமயம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். அந்த வகையில் இப்போ நம்ம செய்யக்கூடிய இன்னொரு ரெசிபி வாழைக்காய் மிளகு புரட்டி. ரா பனானாலும் செய்யக்கூடிய இந்த கேரளா டிஷ்ஷோட ஹைலைட்டே ஒவ்வொரு வாழைக்காய் பீஸையும் நீங்கள் கடித்து சாப்பிடும்போது மசாலா நல்லா கோட்டாகி ஃப்ளேவர்ஃபுல்லாக மைல்டு ஸ்பைசினஸோடு இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே செம்மையான காம்போவாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய வாழைக்காய் மிளகு புரட்டி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 3 மீடியம் சைஸ் வாழைக்காவை பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் 2 விசில் கொடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 50 to 60% குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம தனியாக வாழைக்காவை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைப்போம். அந்த ஸ்டேஜில் வாழைக்காய் நல்லா முழுசாக வெந்து வந்துடும். இப்போ வாழைக்காவை ஆற வச்சு தோல் நல்லா சீவி எடுத்துட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வணங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை உள்ளே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இந்த வாழைக்காய் மிளகு புரட்டியோட ஹைலைட்டே இப்போ நம்ம பண்ண போகிற மசாலாவில் தான் இருக்குது. இந்த மசாலா பண்ணுறதுக்கு 1/2 கப்பு துருவன தேங்காய், 2 காஞ்ச மிளகாய், 5 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு. மிக்சரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச தேங்காய் விழுதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சுடு தண்ணியை மேலே லைட்டாக தெளித்து விட்டு எல்லா மசாலாவும் ஒவ்வொரு வாழைக்காவிலும் கோட் ஆகிற மாதிரி பெரட்டி போட்டுக்கணும். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 3லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக நல்ல வாழைக்காய் வெந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இப்பயே சாப்பிடணும் போல் எனக்கு டெம்டிங்காக இருக்குது. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலைகளை தூவி விட்டு இந்த டேஸ்ட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை மேலே இப்படி விட்டுக்கலாம். இந்த டிப் சொல்லி கொடுத்ததே என்னோடய கேரளா ஃப்ரெண்டு தான். அவங்க ஒவ்வொரு ரெசிபி பண்ணும்போதும் அவியல், கூட்டு, பச்சடி, மிளகு புரட்டி எது பண்ணாலும் இந்த மாதிரி 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை மேலே விட்டுக்குவாங்களாம். அப்போ அந்த டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குமா. அந்தாண்ட புரட்டி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ருசியான வாழைக்காய் மிளகு புரட்டி ரெடி. நிறைய பேருக்கு வாழைக்காவை தோலோடு சாப்பிட பிடிக்காது. என் ஹஸ்பண்ட்லாம் தோலோடு செஞ்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டார். தோலை சீவிட்டு இந்த மாதிரி மிளகு புரட்டியாக பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவார். லியா குட்டிக்கு தயிர் சாதத்தோட இந்த மிளகு புரட்டி வச்சு கொடுத்தேன். செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிட்டான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமும் சுவையும் ஒரே தட்டில். நன்றி.